வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நான்வெஜ் ரெசிபி ஆட்டுக்குடல் வறுவல் அதுதாங்க பார்க்க போகிறோம். இது ஆட்டுக்குடல் வறுவலில் மெயினாக க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் அந்த தண்ணி சூடு பண்ணணும். நல்லா அது கொதிக்கணும். கொதிக்கும் போது இந்த தண்ணியும் வடிச்சிடணும். ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும், கொழுப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுவேங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேக வச்சுக்கிறோம். சும்மா ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு அப்படியே கொதி வந்தோடனே நிறுத்திட்டு அந்த தண்ணி வடிச்சு விட்றணும். அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ தாளிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்திக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, ரெட் சில்லி அது போடுறோங்க. நீங்கள் கடுகுக்கு பதிலாக பட்டை சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலாத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். சேர்த்திக்கிட்டு குடல் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாங்க. ஆட்டுக்குடல் வேக வச்சு வச்சுருக்குறோம். முதல்லையே ஒரு 6 விசில் விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் கூட கொஞ்சம் போட்டேன். நல்லா இருக்குங்க. இந்த பச்சை மிளகா காரம், வரமிளகா காரம், அதுக்கப்புறம் மசாலா தூள் காரமெல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ போட்டு ட்ரையாக வடித்து வச்சுருக்குறோம், தண்ணி இல்லாமல். நல்லா இது பெரட்டி விட்டுட்டு அந்த தண்ணியும் வடிச்சிடுவேன். வேக வச்ச தண்ணியும் வடிச்சிடுவேன். சத்து போயிடும் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் கொழுப்போடு சாப்பிட பிடிக்காதுங்க எங்களுக்கு. நீங்கள் வேணால் அந்த தண்ணி சேர்த்திக்கலாம். நான் அந்த தண்ணி கூட எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கணும். ஏன்னா அந்த குடல் ரப்பர் மாதிரி மாறிடும் பசு தண்ணி ஊற்றினோம்னா. அதனால் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அப்படியே அதே சாஃப்ட்னஸ் இருக்குங்க. அதனால் இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறோம். அளவாக ஊற்றிக்கிட்டால் போதும். ஏற்கனவே வெந்திருக்குது. 7 விசில் விட்டு வேக வச்சுருக்குறோம். சும்மா இனி ஒரு 2 விசில் வந்தால் போதும். அந்த மசாலா பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 2 விசில் எடுத்துக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்திருந்தேன் வேக வைக்கும்போது, இப்போ கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் வற்றி எடுத்துக்கலாம். வறுவலாக வேணுன்னா அந்த மாதிரி வற்றி எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கிரேவியாக வேணுன்னா அப்படியே கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஆட்டுக்குடல் வறுவல். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த சுவை 6 சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.